என்ன செய்ய போறோம் அப்படின்னா படிக்க போறோம். சரியா? சத்தியத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா why I am worshipping God. நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன். சரியா? நாம் இல்லை, நாங்கள் இல்லை, நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன். சரியா? ஒருவேளை நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன் என்ற கேள்வியை கேட்டேன் என்றால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன் என்ற கேள்வியை கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சரி, எனக்காக என் தேவன் உயிர் கொடுத்தாரு, அதனால தேவனை ஆராதிக்கிறேன். வேற, நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் தேவன், அதனால நான் தேவனை ஆராதிக்கிறேன். வேற, சரி, கஷ்டங்கள் பாடுகள்ல இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறாரு, நான் தேவனை ஆராதிக்கிறேன். வேற, சரி, அவர்தான் என்னை படைத்தார், அவர்தான் சிருஷ்டிகர், அதனால நான் என்ன செய்யறேன்? அவரை ஆராதிக்கிறேன். வேற, பரலோக ராஜ்யத்திற்கு போகணும், அதுக்காக என்ன செய்யறேன்? தேவனை ஆராதிக்கிறேன். வேற, சரி, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில் மரித்தார் அப்படின்ட்டு படிக்கும். அநேக நேரங்களில் அநேக காரியங்களுக்காக தேவனை ஆராதிக்கிறோம். அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றிற்கும் தகப்பன் யாரு? அவர்தான், அவர் பரிசுத்தர். சரியா? நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் அப்படின்ட்டு அநேக பதிலை நாம் சொல்லலாம். எல்லா பதிலை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு பதில் இருக்குது. அதுக்காக தான் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சரியா? எல்லாம் ஒரு பதில், அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். எனக்கு ஒருவேளை அநேக எதிர்பார்ப்புகளோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு தேவனுடைய திருச்சபைக்கு வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? ஒருவேளை நான் தேவனை ஆராதிப்பது அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னிடத்தில் எதை விரும்புகிறார்? சரியா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை தான் படிக்க போறோம். தேவன் என்னிடத்துல எதை விரும்புறாரு, நான் எதுக்காக தேவனை ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிப்பது என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்ல, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருவதற்காக மட்டுமல்ல, அதை காட்டிலும் வேதாகம் சொல்லுகிறது, அதை காட்டிலும் மேலான ஒண்ணு இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நாம் அதை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை வேதாகம் சொல்லுது. சரியா? அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், மார்க் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். சரியா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 14, 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பிற்பாடு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்ப சுவிசேஷத்தை விசுவாசிக்கணுமா அப்படின்னா மனம் திரும்பி என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் அப்படின்ட்டு படிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஆராதிக்கிறது நம்முடைய தேவைகளுக்காக. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அவர் பரிசுத்தர், அவர் சிருஷ்டிகர் அப்படின்ட்டு அநேக காரியங்களை சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும் போது நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யப்படணும்? மாறணும். சரியா? என் இருதயத்துல தேவையில்லாத குணங்கள் இருக்குமே என்றால் தேவனை நான் ஆராதிக்கும் போது தேவையில்லாத குணங்கள் என்ன செய்யப்படணும்? மாற்றப்படும். ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய பிரசங்கத்துல என்ன ஆராதிங்க, என்ன தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல. அவர் சொன்ன முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள் என்ற சத்தியத்தை தான் என்ன செய்தார்? சொன்னார். எனக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது, நம்மிடத்தில் பிரியப்படுகிறது என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நாம் தேவனை ஆராதிப்பது முக்கியம்தான். ஆனால் தேவனை ஆராதிக்கும் போது நான் மனம் திரும்பாமல் தேவனை ஆராதித்தேனே என்றால் எனக்கு ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. சரியா? இன்னைக்கு நான் போய் சொல்றேன், அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வந்து திரும்ப போய் சொல்றேன், தினந்தோறும் வீட்டுல ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்கு, திரும்ப திரும்ப நான் போய் சொன்னேனா அப்படின்னா தேவனை நான் ஆராதிப்பதில் என்ன பலன்? வீட்டுல தினமும் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், குடும்பமா ஜெபம் பண்றேன், ஆனா மற்றவங்களை குறித்து அவதூறு பேசுறேன், என் பாவம் இன்னும் அறிக்கையிட்டு என் பாவத்தை நான் விட்டு விடல, தேவனை ஆராதிப்பதுல என்ன பலன்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் போது என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை நான் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். பாவத்தை எடுத்து போடாம சும்மா ஆலயத்துக்கு போறதும், சும்மா வேதத்தை படிக்கிறதும், சும்மா ஜெபம் பண்றதும் நம்மை ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது? கூட்டிட்டு போகாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு கரெக்டா போறோம், ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத தவறான குணங்கள் என்னிடத்துல இருந்து நான் என்ன செய்யல? எடுத்து போடல. தேவனுடைய குணம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். தேவனுடைய குணத்தை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத குணத்தை நான் எப்ப எடுத்து வெளியில போடுறனோ அப்பதான் யாருடைய குணத்தை பெற முடியும்? தேவனுடைய குணத்தை நாம் பெற முடியும். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சீக்கிரமா இருக்குது, சீக்கிரமா வரப்போகுது, எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் மனம் திரும்பணும்? ஏன் மனம் திரும்பணும்? ஏன் மனம் திரும்பணும் என்ற கேள்வியை கேட்டேன் அப்படின்னா உங்க பதில் என்னதான் இருக்கும்? ஏன் மனம் திரும்பணும்? மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யம். வேற? சரி, மனம் திரும்பினாதான் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பாரு. வேற? பாவத்துல இருந்து வெளியில வரணும். சரியா? இப்படி நிறைய பதில் இருக்குது. இப்போ நான் மனம் மாறல, நான் மனம் திருந்தல அப்படின்னா அநேக காரியங்கள் நடக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கும் எனக்கும் என்ன வருது அப்படின்னா பிரிவினை வருது. சரியா? தேவனுக்கும் எனக்கும் என்ன வருதான்? பிரிவினை வருது. நான் மனம் மாறாத போது, நான் மனம் திருந்தாத போது, நான் பாவத்தை அறிக்கையிடாமல் நான் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிப்பது அது ஒன்றிக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை வேதாகம் சொல்லுது. ஏன் நான் மனம் மாறணும்? ஏன் பாவத்தை விட்டு நான் வெளியில வரணும் அப்படின்னா, பாவத்தை விட்டு வெளியில வரல அப்படின்னா தேவனோடு கூட நம்முடைய உறவு என்ன செய்யாது? நீடிக்காது. அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாள் தினந்தோறும் தேவனை முகமுகமாய் பார்த்தார்கள். பாவம் வந்த பிற்பாடு என்ன நடந்ததுங்க? ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆண்டவரை முகமுகமா பார்க்கக்கூடிய வாய்ப்பை என்ன செஞ்சுட்டாங்க? இழந்துட்டாங்க. ஆண்டவரோடு பேசுகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமும் தேவனை ஆராதிப்பது முக்கியம்தான். ஆனாலும் அந்த ஆராதனையில் நான் மனமாறவில்லை என்றால் தேவனை ஆராதிப்பதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
எந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடையாது. சரியா? ஏதோ கடமைக்கு பாஸ்டர் கூப்பிட்டா வரணும், இல்ல எல்லாரும் போறாங்க வரணும், இல்ல போகல அப்படின்னா பெற்றோர் கேட்பாங்க, இல்ல நான் ஆலயத்திற்கு போனேனே என்றால் நான் தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்படணும்? எடுத்து போடணும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவருடைய சமூகத்துல உட்கார்றோம். ஆனா எப்படி உட்கார்றோமோ அப்படியே தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துல போய் உட்காருவதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? என் பாவத்தை நான் வெளியில எடுத்து போடாம, நான் மனம் மாறாம, நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என் ஜெபம் எங்க போகாது? பரலோகத்துக்கு போவாது. சரியா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நான் தேவனை ஆராதிக்கும் போது என் பாவ குணம் என்ன செய்யப்படும்? எடுத்து போடும். இன்னைக்கு நான் காலையில ஜெபம் பண்ணினேன், வேதத்தை வாசிச்சேன் அப்படின்னா என்னிடத்தில் இருக்கிற ஒரு பாவத்தை நான் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அந்த பாவத்தை நான் திரும்ப என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தேவனை ஆராதித்து திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சுட்டே இருந்த என்ன அப்படின்னா தேவனுடைய குணத்தை நம்மளால ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இன்னைக்கு அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குணம் அன்பு நிறைந்ததா இருக்குது, நீடிய பொறுமை உள்ளதா இருக்குது, மற்றவர்களுக்கு தயவு காட்டுது. இன்னைக்கு நம்முடைய குணம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? அவர் மற்றவர்கள் மீது வைத்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு அவர் காட்டின தயவு என்னிடத்தில் இருக்கிறதா? அவரிடத்தில் இருந்த நீடிய பொறுமை என்னிடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடவில்லை என்றால் தேவனுடைய குணம் என்னிடத்தில் உங்களிடத்தில் என்ன செய்யாது? இருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய குணம் மாறாமல், நம்மளுடைய குணம் மாறாமல் தேவனை ஆராதிப்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் அப்படி தேவனை ஆராதித்தோமே என்றால் நம்ம தான் என்ன செய்யறோம்? ஏமாத்துறோம். ஒருவேளை நான் நினைக்கலாம், நான் டெய்லி வீட்டுல ஜெபம் பண்றேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், நான் டெய்லி ஆலயத்துக்கு போறேன், ஆனா எந்த விதமான மனமாற்றமும் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மற்றவங்க கேட்டா நம்ம ஒருவேளை சொல்லலாம், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், நான் இன்னைக்கு பைபிள் படிச்சேன், நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே, நீ ஆலயத்துக்கு போகிறது முக்கியம் இல்ல, நீ ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, நீ பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்ல, நீ மனம் மாறினியா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி என்ன அப்படின்னா, மனம் திரும்புவதற்கேற்ற கனியை தான் அவர் என்ன செய்யறாரு? நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நான் ஒருபோதும் மனம் மாறல, என் பாவத்தை விட்டு நான் வெளியில வரல அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஏன்னா எனக்கும் தேவனுக்கும் இடையில என்ன வந்துருமா? பிரிவினை வந்துரும். நாம் மனம் மாறாமல் ஜெபம் பண்ணுகிறது ஒன்றைக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய குணத்தை நாம் வேதத்தில் படிக்கும் போதே அவருடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்குது. எந்த பாவமும் செய்யாமல் சிலுவையில் மரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரே இவங்களுடைய பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க, இவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியல ஆண்டவரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய அன்பு சுயம் நலமுள்ளதாக எதிர்பார்ப்பு உள்ள அன்பு தான் நம்மிடத்தில் இருக்குது. அப்படிதானே? நான் 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அவங்க எனக்கு என்ன தருவாங்க? 100 ரூபாய் தருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு உள்ள அன்பு. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய குணம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை போல நான் இந்த உலகத்துல வாழ்றேனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்களை சகித்து ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்தில் ஜெபம் பண்ணாராம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு என்ன கொடுத்தாராம்? என்ன கொடுத்தாராம்?
பதில் கொடுத்தாராம். ஏன் பதில் கொடுத்தாருன்னு தெரியுமா? கிறிஸ்துவானவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராகவே என்ன செஞ்சாராம்? இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருந்தோமே என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமா என்ன கிடையாது? பதில் கிடையாது. சரியா? இப்போ என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, தேவனை ஆராதிப்பது, அந்த ஆராதனையில் நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மனம் மாறணும், என் பாவத்தை எடுத்து போடணும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய குணத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். அவர் நீடிய பொறுமையுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம். இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னா, என் குணத்தை நானே ஆராய்ந்து பார்க்க போறேன். சரியா? உங்களுடைய குணம் எனக்கு தெரியாது, என் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும் போது என்னிடத்தில் என்ன குணம் இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும்? நமக்கே தெரிய வரும். சரியா? வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 29, 30, 31 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சரி, நல்லா கவனிங்க தயவு செய்து. இன்னைக்கு என்னிடத்தில் குணம் என்ன அப்படின்னா, வேதாகமும் வெளிப்படையாக சொல்லிட்டு, மகனே மகளே உன்னிடத்தில் இருக்கிற குணம் என்ன அப்படின்னா இதுதான். சரியா? இந்த குணம் என்னிடத்துல இல்லை அப்படின்ட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய குணங்கள் யார்கிட்ட இருக்குது? நம்மள்கிட்ட இருக்குது. இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கலாம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகையினர்களுமாய் துரோகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவனைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சரி, போதும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 29, 30, 31. சரியா? என்னிடத்தில் இருக்கிற குணத்தை ஆண்டவர் பைபிள் என்ன செஞ்சிருக்கிறாரு? பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாரு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியல, கோப குணங்கள் என்னிடத்தில் இருக்குது, பொறாமை என்னிடத்தில் இருக்கிறது, அவதூறு பேசுகிறது என்னிடத்தில் இருக்கிறது, மற்றவர்களை குறித்து தவறாக பேசுறது என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப என்னுடைய குணம் யாருடைய குணமாக இருக்கிறது? ஆண்டவரிடத்துல மற்றவர்களை தவறு பேசுகிற குணம் இல்ல, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத குணம் இல்ல, அவதூறு பேசுகிற குணம் இல்ல. அப்படி என்றால் என்னுடைய இருதயத்துல யாருடைய குணம் இருக்கிறது? சரியா? இந்த குணம் மாறுவதற்காக தான் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஓய்வு நாள்ல ஆண்டவர்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லி ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு நெருக்கமா இருப்பதற்கு எல்லாம் தேவைதான். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் போது என்ன செய்யணும்? மனம் மாறணும். நான் இன்னைக்கு பொய் சொல்றேன் அப்படின்னா, அடுத்த நாள் நான் ஜெபம் பண்ணும்போது என் பாவத்தை என்ன செய்யணும்? அந்த பொய்ய அடுத்த தடவை நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு முறை தேவனை ஆராதிக்கும் போது ஒவ்வொரு குணத்தையா நான் வெளியில எடுத்து போட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா என் இருதயம் என்ன ஆகும்? என் இருதயம் என்ன ஆகும்? பரிசுத்தமாகும். என் இருதயம் பரிசுத்தம் ஆகும்போது யாருடைய குணம் என்னுடைய இருதயத்துல வருதான்? தேவனுடைய குணம் எனக்கு வருது. சரி, அப்படி என்றால் இன்னைக்கு யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? சரியா? என்ற கேள்வியை நாம் கேட்கும் போது லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 42, 43 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 42, 43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்றார்.
சரி, ஆண்டவரோடு கூட சிலுவையில 2 கள்ளர்கள் என்ன செய்யப்பட்டாங்களாம்? அறையப்பட்டார்கள். சரியா? ஒரு கள்ளன் தன் பாவத்தை உணர்ந்தவனாக, ஒரு கள்ளன் ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான் அப்படின்னா, தன் பாவத்தை அறிக்கையிட்டவனாக மனம் திருந்தி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்படின்ட்டு சொன்னான். அவன் என்னைக்காவது தேவனை ஆராதிச்சானா? பைபிள் எங்கேயாவது இருக்கா அவன் தேவனை ஆராதித்தான் அப்படின்னு? அவன் என்னைக்காவது தேவன் செய்த அதிசயங்களை அற்புதங்களை பார்த்தானா? இல்ல. அவன் தேவனை ஆராதிக்கல, அவன் தேவனை பார்க்கல. அவன் பண்ணின ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவர்தான் தேவன் என்பதை விசுவாசித்து தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டவனாக தேவனிடத்தில் போனான். தேவன் சொன்னாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட எங்க இருப்ப பரதீஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் திரும்புகிறவன் மட்டும்தான் எங்க போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? அப்படியாக ஒவ்வொரு நாளும் நான் தேவனிடத்தில் போய் மனம் மாறி நாம் பாவத்தை அறிக்கையிட்டு வெளியில் வருவோம். தேவன் நம்ம என்ன செய்வார்? அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அதுக்காக தேவனை ஆராதிப்பது, ஆலயத்துக்கு போவது, வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது முக்கியம் இல்லைன்னு இல்லை, எல்லாமே முக்கியம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நான் மனம் மாறுவது தான் என்னது முக்கியம். சரியா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் என்ன செய்யலாம்? மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறது. இன்னைக்கு நான் மனம் மாறாமல், மனம் திருந்தாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நான் இருந்தேனே என்றால் பரலோக ராஜ்யம் ஒருபோதும் என்ன செய்யாது? சந்தோஷப்படாது. எப்ப நான் மனம் மாறுகிறேனோ அப்பதான் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகளிடத்தில் எதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பதில் தெரியல. சில நேரங்களில் பெற்றோர் போறாங்க, இல்ல பாஸ்டர் கேட்பாங்க அப்படின்ட்டு வருகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறது, தேவனை தேடி போகிற பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும்? மனம் மாறணும். மனம் மாறவில்லை என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. சரியா? மனம் மாறுகிறவன், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுகிறவன், அவன் மட்டும்தான் எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரியா? எனவே இந்த நாளிலும் கூட 3 பாடங்களை படிச்சிருக்கிறோம். முதல்ல, தேவனை ஆராதிப்பது மிக முக்கியம். அதில் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யப்படணும்? என் இருதயம் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இருதயத்தில் இருக்குமே என்றால் அதை நான் என்ன செய்யணும்? வெளியில எடுத்து போடணும் அப்படின்ட்டு படிக்கிறோம். இரண்டாவது, நான் தேவனுடைய குணத்தை பெற வேண்டும் என்றால் என்னுடைய அழுக்கான பாவம் நிறைந்த குணத்தை நான் என்ன செய்யணும்? முதல்ல வெளியில எடுத்து போடணும். அப்பதான் யாருடைய குணத்தை நான் பெற முடியுமோ? தேவனுடைய குணத்தை பெற முடியும். மூன்றாவதாக, அந்த கள்ளனை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல நீ என்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்றாரு. எவன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் என்னோடு கூட எங்க இருப்பானோ? பரலோகத்தில் இருப்பான். சரியா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லோரும் எங்க இருக்கணுமா? பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். அதுதான் யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கும் போது தேவையற்ற குணங்கள் என்னிடத்தில் இருக்குமே என்றால் தயவு செய்து அதை அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க? வெளியில எடுத்து போடுங்க. மற்றவர்களை குறித்து நான் தப்பா பேசுறேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் மற்றவர்களை குறித்து தப்பா பேசுறேன், இந்த கெட்ட எண்ணத்தை என்னுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? ஜெபத்தை கேட்பார். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாம் பரிசுத்தரா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம் யாரும் பரிசுத்தர் இல்லை. அப்ப நம்முடைய இருதயத்துல யாருடைய குணங்கள் இருக்குது? தேவனுடைய குணம் இல்லை, வேறொருவருடைய குணம் இருக்குது. அந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போடணும். சரியா? அப்படி நாம் எடுத்து போட்ட பிள்ளைகளாக மனம் மாறி தேவனுக்குள்ளாக வாழ்வோம். தேவன் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.